மக்களே, பிக் பாஸ் லைவ்ல எல்லாரும் அந்த எபிசோட்ல பார்த்த நிகழ்வுகளை பார்த்த உடனே எல்லாருக்கும் பதைபெதுக்கும் காட்சிகளாக தான் இருக்கும். நமக்கும் அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் தான் இருந்தது. பட் எபிசோட்ல என்ன நடந்துச்சு வார்த்தைகள்லாம் நமக்கு தெரியாது. பட் லைவ்ல என்ன நடந்துச்சுன்றது நமக்கு முழு விவரம் தெரியும். ஸோ இந்த ரெண்டு நபர்கள் உடனடியாக இந்த இன்சிடென்ட் நடந்த உடனடியாக அந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற்றிருக்கணும். அது வெளியேற்றது பிக் பாஸோட பெரும் பிரச்சனை. அதுவும் இந்த லாங்குவேஜ் பிக் பாஸ்ல மட்டும்தான் இப்படி நடக்கும். இதே அதர் லாங்குவேஜ்னா இந்நேரத்துக்கு அந்த ரெண்டு பேர் பொட்டி தொட்டி எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு வெளியே போயிருப்பாங்க. உடனே பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்து தூக்கி போட்டிருப்பாங்க. அதுதான் இது. இன்னும் உட்கார வச்சுக்கிட்டு இவங்களை இது பண்ணிக்கிட்டு எவ்வளோ கேடு கெடுத்தனமா கேவலத்தனமா பேசுறாங்க. ரொம்ப ஒஸ்டா இருக்குது. அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு அந்த இன்சிடென்ட்ல அப்படின்றத டீட்டெயிலாக கொஞ்சம் பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அந்த உதவியை பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ காரில் இது வந்து இண்டூரன்ஸ் டாஸ்க் மக்களே. அவர் இதுலேயும் பிக் பாஸ் வந்து ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்தார். பிக் பாஸ் சீசன் 1க்கு அப்புறம் இந்த டாஸ்க் திரும்ப வந்திருக்கு. எப்படி பிக் பாஸ் சீசன் 1க்கு அப்புறம் இந்த டாஸ்க் திரும்ப வந்திருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒழுங்காக பார்த்து விளையாடுங்கடா, அது மதியம் வரையும் போச்சுரா அப்படின்ற ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தார். இது இண்டூரன்ஸ் டாஸ்க். அவங்களே காரை விட்டு வெளியே வரது தான் டாஸ்க். இதில் புஷ் பண்ணுறதோ தள்ளுறதோ இது எதுவுமே கிடையாது. அவங்களால முடியாம வெளியே வர்றது தான் டாஸ்க். உங்களை நீங்க ப்ரூவ் பண்ற இடத்துல இருக்கீங்க. இதுதான் டாஸ்கோட விதிமுறைகள். இதுல எந்த இடத்துலயுமே புஷ்ஷிங்கோ பிசிக்கலோ எதுவுமே கிடையாது. ஸோ என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் உள்ள போய் உட்காராங்க. சாண்ட்ராக்கு பக்கத்துல பார்வதிக்கு ஆப்போசிட்ல அப்படி இப்படி கமர்தின உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பதான் விக்ரம் கமெண்ட்டை பாஸ் பண்றாரு. எப்படி விக்ரம் கமெண்ட்டை பாஸ் பண்றாரு, என்னடா இந்த இடத்துல கூட ரொமான்ஸ் தான் பண்ணிட்டு இருப்பீங்களாடா நீங்க அப்படின்ற மாதிரி ஆகுது. இப்படி ஒரு பாயிண்ட்ல போயிட்டு இருக்கு மாத்தி. அப்ப என்ன பண்றாங்க, ஒரு பக்கம் பார்வதி கமர்தீன் கிட்ட கண்ணை காட்ட, கமர்தீன் பார்வதி கிட்ட கண்ணை காமிச்சு சாண்ட்ராவை பத்தி தான் பேசுறாங்க. அதை சாண்ட்ரா நோட் பண்ணிட்டாங்க. நல்லா இருக்கு பாரு, நல்லா இருக்கு. எப்படி சாண்ட்ரா நல்லா இருக்கு பாருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே, இது ஒரு பக்கம் நடக்குது. ஓகே, இப்போ அவங்க வந்து டைலாக்ஸ் ஏதோ யோசிச்சுட்டு இருக்காங்கடா. எப்படி டைலாக்ஸ் ஏதோ வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் போடுறதுக்கு. ஸோ ஏதாவது பேசுவாங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து அந்த பிக் பாஸ் டைலாக்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. பழைய பிக் பாஸை பத்தி பேசுறாங்க. உடனே இவங்க வந்து நான் ஸ்மார்ட்டா யோசிக்கிறேங்க, ஸ்மார்ட்டா இது பண்றேங்க அப்படின்னு. ஸ்மார்ட் டிவில பாத்தீங்களோ, ஸ்மார்ட் டீம்ல வந்துச்சோ அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் கலாய்க்கிறாங்களாம். எப்படி கலாய்க்கிறாங்களாம். அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இங்க சாண்ட்ரான்னு வருது, ஸ்கேம்டான் வருது, காமர்தீன் வருது. எப்படி ஸ்கேண்ட்ரா கமர்தீன் அப்படின்ற மாதிரி வருது. அப்போ உடனே வந்து கமர்தீன் வந்து எச்சம் முழுங்குறீங்க, என்ன மனசுல இருக்கிறதெல்லாம் வெளியே வருதா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. உடனே சாண்ட்ராவும் நிறைய விஷயங்கள் போட்டு டப்புன்னு உடச்சிட்டாங்க. இந்த ஜெயிலில் கிஸ் பண்ண மேட்டரா இருக்கட்டும், பாத்ரூம்ல போய் இது பண்ண பாத்ரூம் மேட்டரா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி. இது சின்ன குழந்தைங்க பாக்குற ஷோ, இங்க 18+ பண்றீங்களே, என்னது இது கேவலமா இருக்குன்ற மாதிரி போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. உடனே வந்து பார்வதி வந்து பொறுக்கி பாருன்றாங்க. இங்க காமருதீன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து காரி துப்பல் கேவலமான கேரக்டர்ன்ற மாதிரி இவனும் மாத்தி பேசுறாங்க. இதுல சாண்ட்ராவும் பேசினாங்க, கமருதீனும் பேசினாங்க. இது வந்து இது இல்ல, ரெண்டு பேரும் மாத்தி பேசினாங்க. அதுல குறிப்பா காமம்னதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நீங்களும் அவரும் பண்ணது இல்லையா, அப்படித்தானே உங்களுக்கு 2 குழந்தை பிறந்தது அப்படின்றத பிலோ த பெல்ட். எப்படி கமருதீன் வந்து ரொம்ப கீழே இறங்கிட்டு போயிட்டு செருப்பு பிஞ்சிரும், தாலியை காலி பண்ணிடுவேன், தாலி அறுத்துருவேன். இதெல்லாம் வார்த்தையா மக்களே? இதெல்லாம் வார்த்தையானே சொல்லுங்க. அதுல கேட்கறது காமம் பண்ணது பாக்கியா, இதெல்லாம் பண்ணியா அப்படின்ற மாதிரி. அது நாய் பிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி, செருப்பால் அடிப்பேன், வெளியே வா உனக்கு, நீ பண்ற இதெல்லாம் அப்படின்ற மாதிரி எவ்வளவு கேவலமா பேசினார் தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் காதுல கேட்க முடியலங்க. அந்த மாதிரி கேடுகட்டத்தனமான வார்த்தைகள். உங்களுக்கு எபிசோட்ல வேணா மியூட் போட்டுருக்கலாம், லைவ்ல மியூட்டும் பீப்பும் போடல, எஃப் வேர்டுக்கு மட்டும் தான் போட்டாங்க. மற்ற எல்லா வார்த்தையும் அப்படியே லைவ்ல வருது. அது அப்படி காதுல வாங்க முடியல. அதுலயும் சொல்றாரு தலை பறந்துரும்ன்றதா இருக்கட்டும், இது அர்த்தரவேன்றதா இருக்கட்டும். ஓகே, உடனே அவர் ரொமான்ஸ் பண்ணதால தானே வந்து 2 குழந்தைகள் வந்திருக்குது. யாரே சாண்ட்ரா பத்தி ரொமான்ஸ் பண்ணதால தானே 2 குழந்தைகள் வந்திருக்குது அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. வாயை உடைச்சிருவேன்ற மாதிரி. இன்னொரு பக்கம் சபரி வினோத்லாம் இதை பத்தி பேசாதீங்க, 2 பேரும் மாத்தி பேசுறதுனா பேசிங்க, அதுக்குன்னு இந்த கேவலமா பேசுறது இதெல்லாம் பண்ணாதீங்கன்ற மாதிரி வினோத்தையும் எச்சரிக்கிறார், சபரியும் எச்சரிக்கிறார். எப்படி 2 பேரும் எச்சரிக்கிறானுங்க. உடனே வந்து திரும்ப ஃப்ராடு அப்படின்னு மாத்தி திருப்பாங்க. ஓகே, ஒரு பாயிண்ட்ல என்னன்னா, சாண்ட்ராவோட ஹஸ்பண்டை பத்தி பேசும்போது அங்க சாண்ட்ரா காண்டாயிட்டாங்க. பிரசன்ட் டாபிக் வந்தவொடனே அங்க காண்டாயிட்டு இவங்க மாத்தி திட்டுறாங்க. அதுல குறிப்பா வெள்ளை பண்ணி, எப்படி கலரு வெள்ளை பண்ணி எவ்வளவு கேவலமா கீழ்த்தனமா பேச முடியும். கமருதீன் அவ்வளவு கீழே போயிட்டாரு. இதெல்லாம் நடக்குது. எப்படி அவ்வளோ கீழே போயிட்டு அவ்வளோ விஷயங்கள் நடக்குது மக்களே. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு பாயிண்ட்ல வந்து மாற்றி பார்வதி சொல்கிறாங்க, என்னது இது, நான் பண்ணதெல்லாம் இப்படி பேசுறியா, நான் உங்ககிட்ட நம்பி தானே சில விஷயங்கள் சொன்னேன், நீ இப்படி ஒருத்தவங்களை கீழே தள்ளி தான் மேலே வரணுமா, இதுதான் உன் கேம் ஆகுமான்ற மாதிரி பார்வதி வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க நான் ஸ்டாப்பா. ஒரு பக்கம் சாண்ட்ராவே சைலண்டாக இருந்தாலும் வாலண்டியரா ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 2 பேரும் ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் பார்வதி ஏற்றி விட கமருதீன் வார்த்தை விட்டுக்கிட்டே இருக்கான்.
ஒரு பாயிண்ட்ல என்ன பண்றாங்க, விக்ரமால முடியல, விக்ரம் இறங்கி போறார். இறங்கி போனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, சாண்ட்ரா 3 பேர் இடம் காலி ஆயிடுச்சா பேக் சீட்ல, உடனே ஃப்ரீயா இருந்துகிட்டு சாண்ட்ராவை திரும்ப டார்கெட் பண்ண ட்ரை பண்றாங்க. பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பிச்சு ஒரு பாயிண்ட்ல அங்க ஒரு சம்பவம் நடந்தது. அந்த விஷுவல்ஸ் எல்லாம் கொடூர காட்சிகள். அப்படியே அந்த டோரை திறந்துட்டு எவ்வளவு ஃபோர்ஸ், அது திவ்யா வந்து சாண்ட்ராவை காப்பாற்ற ட்ரை பண்றாங்க. அவ்வளவு ஃபோர்ஸா 2 பேரும் எட்டி உதைக்கிறானுங்க மக்களே, எட்டி உதைக்கிறாங்க. அப்படியே 2 பேரும் கீழே போய் விழுறாங்க. யாரு, சாண்ட்ரா கீழே போய் தலை பட்டுக்கிட்டு அப்படியே விழுறாங்க. அங்க ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. சாண்ட்ராவும் முயற்சி பண்றாங்க, எட்டி உதைக்கிறாங்க. அங்க ஒட்டுமொத்த கார்ல இருக்கும், பண்ணாதன்னா நான் அப்படிதான் பண்ணுவேன்ற மாதிரி. இவங்க எல்லாம் மனுஷங்களா? எனக்கு புரியல. சத்தியமா மனுஷங்களான்னு எனக்கு தெரியலங்க. சீரியஸா எனக்கு தெரியல. தள்ளிட்டு நேத்து நீங்க பண்ணீங்கல்ல, அதனாலதான் நான் பண்ணேன். டிராமா எப்படி அவங்க உள்றது இதுவா வருது, டிராமாமா. அந்த யாரு இந்த கமருதீன் சொல்றாப்ல டிராமான்ட்டு 2 பேரும் அவளை கீழே விழுறாங்களா, அது டிராமாவா தெரியுது. உடனே இவங்க பார்வதி மெடிக்கல் இருக்கு. ஏங்க ஏதாவது ஒண்ணு யாருங்க பதில் சொல்லுவா? நீங்க பதில் சொல்லுவீங்க அவங்கள ஃபேமிலிக்கு? ஏதாவது நீங்க இது பண்ணுவீங்களா? அசால்ட்டா டிராமா என்னது இது பண்றதெல்லாம் அவ்வளவு கேவலமான வேலை பண்ண. இப்போ இதெல்லாம் சொல்றாங்களே, இதெல்லாம் சொல்லும் போது அவங்க தப்பு தாங்க. சாண்ட்ரா பேசுனது தப்பு, கமருதீன் பேசுனது, அதுக்கு நீங்க தள்ளுவீங்களா? 2 பேரும் மாத்தி சண்டை போட்டுக்கிட்டீங்க வாயில, அதுக்குன்னு 2 பேரும் எட்டி வச்சு தள்ளுறீங்க. எவ்வளவு திமிரு உங்களுக்கு, எவ்வளவு திமிரு சொல்லுங்க. இதே வெளியே நடந்தா இன்னத்துக்கு கேஸ் உங்க மேல, 2 பேர் மேலேயும் கேஸை போட்டு தள்ளி இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இதுதான் இது. அப்படியே இது எட்டி உதைக்கிறீங்களே, 2 பேரும் மாத்தி எட்டி உதைக்கிறீங்களா, அதெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உடனே அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இதுவானோன்னு விக்ரம் போய் தண்ணி எடுத்துட்டு வரான். அதுங்களுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு. சபரிலாம் இறங்குறான். இன்னொரு பக்கம் அரோரா கத்திட்டு இருக்கா. சபரி வந்து அரோரா இறங்காதன்ற மாதிரி அரோராவை சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்ல ஓடுறான். இல்ல அரோராவோட ஒரு கால் கீழே பட்டுச்சான்னு வேற தெரியல, கீழே பட்டுச்சுன்னு தான் நினைக்கிறேன். அங்க வேற எல்லாம் இறங்காதீங்கன்ற மாதிரி அவங்களை கூப்பிட்டு அந்த மெடிக்கல் ரூமுக்கு ஓடுறாங்க. அப்ப கூட இதை வந்து கேம்ன்றாங்க. இதுக்கு நடுவுல திவ்யா வந்து செஞ்சுட்டான் மக்களே. வேற மாதிரி திவ்யா வந்து அடி இருக்க ஒவ்வொன்றும் வேற மாதிரி. என் கை மாட்டிருக்கு, என்னடி இது, என் கை மாட்டிருக்கு, என்னது இது இப்பெல்லாம் பண்ணாத, ரொம்ப நல்லதுக்கு இல்லைன்ற மாதிரி வச்சு செய்ன்னு கிழிச்சு செஞ்சு விட்டா. ஓகே, ஏன்னா அதுல திவ்யாவோட கை மாட்டி உடஞ்சிருக்கும் மக்களே. இப்படி அந்த டோர் பக்கத்துல வந்து காப்பாற்ற ட்ரை பண்றாங்க. அவ்வளவு ஃபோர்ஸா இடிச்சுட்டு தள்ளுறாங்கன்னா அவங்களுக்கு கை இது ஆச்சுன்னா யார் மேல தப்பாகும், யாருக்கு என்ன ஆகும்? அது அந்த பொண்ணு கேக்குது. இந்த மாதிரிலாம் நாங்க அப்படிலாம் பண்ணல, இப்பெல்லாம் பண்ணல அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் பேசுறது. ஓகே, உடனே கேட்குறாங்க, என் கை மாட்டிக்கிட்டு இருக்குது, என்ன திஸ் இஸ் நாட் இது பேச, வாயை மூடிடி, எதுக்கு பேசுற அப்படின்ற மாதிரி செஞ்சு விட்ட மூமெண்ட். திவ்யாவை நான் அந்த அளவுக்கு அவ்வளோ ரசிச்ச அந்த இடத்துல. அப்படிதான் பார்வதியெல்லாம் டீல் பண்ணும். அந்த மாதிரி டீல் பண்ணி செஞ்சு விடணும். அது வேற மாதிரி ஒரு சம்பவமா இருந்துச்சு மக்களே. லிட்ரலி திவ்யா வந்து கலக்கிட்டா, எல்லா பாயிண்ட்டையும் அடிச்சு நொறுக்கிட்டான். அந்த ஒரு மூமெண்ட் பயங்கரமா இருந்துச்சு. இன்னும் திவ்யா வந்து லைவ்ல பல சம்பவங்கள், திவ்யா விக்ரம் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்தது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். நானும் கிட்டத்தட்ட பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்ககிட்ட எடுத்து வந்து சேர்க்குறேன். இப்போதைக்கு அவங்க வந்து ஸ்டேபிள்ன்ற மாதிரி பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் திவ்யா, விக்ரம், வினோத் இவங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு விஷயத்துக்கு எதிராக நிற்கிறத பார்க்கும்போது ரியலி அப்ரிஷியேட் தட். ஸோ சாண்ட்ராக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துருக்கூடாது. வாய்ஸ் சண்டையோட இருந்திருக்கும். அது எல்லையை மீறி போனது ரொம்ப ரொம்ப தப்பு. இதுக்கு இந்த பிக் பாஸ் வீட்லேருந்து ரெட் கார்டு ஃபார் கமருதீன், ரெட் கார்டு ஃபார் பார்வதி அப்படின்றத தூக்கி போட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்றது தான் தீர்வு. இதுக்கும் விஜேஎஸ் வந்து இல்ல சூப்பர் கேம் பாரு, சூப்பர் கேம் கமருதீன் கொடுத்தாருன்னு வச்சுங்களேன், செமையா பண்றீங்க சார், நீங்க எதுக்கு ஹோஸ்டா வரீங்கன்றதே எங்களுக்கு புரியல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணும். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.